பிலேயாமின் போதனை. பிலேயாமின் போதனை என்றால் என்ன? வெளிப்படுத்தல சில சபைகளில கர்த்தர் குறைகளை சொல்லும் போது தேத்தீராவில சொல்றாரு, சிமர்னா சர்தையில சொல்றாரு, பிலேயாமின் போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்துல உண்டு, அதை நான் வெறுக்கிறேன். இந்த பிலேயாமின் போதனைன்னா என்ன? பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. எண்ணாகமம் 22, 23, 24 அதிகாரத்துல அவருடைய சரித்திரம் சொல்லப்படுகிறது. பிலேயாம் ஒரு தீர்க்கதரிசி. அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் அப்படியே பலிக்கும். ஒருத்தனை சாவுன்னா சாவான், ஒருத்தனை நல்லா இருந்தா நல்லா இருப்பான். இதனால இஸ்ரவேல் ஜனங்கள் அப்போது எகிப்திலிருந்து சேனை சேனையாய் வந்து கொண்டிருக்கிறார்கள். சுமார் 20 லட்சம் ஜனங்கள், ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள், எல்லா பரிவாரங்களோட வர்றாங்க. அவங்க போற இடத்துல அவங்க ஒரு இடத்துக்கு போகணுமானா முன்னாடியே அந்த தேசத்துல உள்ள தலைவரிடத்துல ஸ்தானாபதிகளை அனுப்பி அனுமதி வாங்கி பிரச்சனை இல்லாம போயிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் அவங்களை வழி விட்டாங்களோ போயிட்டே இருப்பாங்க, யார் யார் எதிர்த்தாங்களோ இவங்க எதிர்த்து போராடுவாங்க. அப்படி இருக்கும்போது மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்பவன் இந்த ஜனங்களை பற்றி கேள்விப்படுகிறான். இவர்கள் அந்த தேசத்தின் வழியா போக வேண்டும். அப்போ இவனுக்கு இந்த ஜனங்கள் தன்னுடைய ஊர் வழியா போறதும் ஆடு மாடுகள் தன்னுடைய தண்ணியை குடிக்கிறதும் அவனுக்கு இஷ்டம் கிடையாது. அதனால இந்த ஜனங்கள் இது வழியா வராம அவங்களை சபிக்க வேண்டும் என்றவை யோசித்து யாரை வச்சு சபிக்கலான்னு சொல்லும் போது இந்த பிலேயாமை பற்றி கேள்விப்படுறான். முதலாவது இந்த பாலாக்குங்கிற ராஜா இந்த பிலேயாமை அனுப்புகிறார். பிலேயாமிட்ட பாலாக்கு ராஜா ஸ்தானாபதிகளை அனுப்புறார் இவரை அழைச்சிட்டு போறதுக்கு. அவங்க வந்திருக்காங்க. இவன் நல்லா உபசரிக்கிறான். ராத்திரி கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்ககிட்ட யார் வந்திருக்கிறான்னு. இவன் சொல்றான், தூர தேசத்துல இருந்து ஒரு ராஜா அனுப்பியிருக்கிறாரு, அவங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னு கேட்கிறாரு கர்த்தர். இவங்க ஏதோ ஒரு ஜனங்க வர்றாங்களா, அவங்களை சபிக்கணுமா அப்படின்னு சொல்றாரு. நீ போகாத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள், அவங்க நீ போகாதான்னு கர்த்தர் சொல்லிட்டார். உன்னை இவர் சொல்லிட்டாரு, இந்த மக்கள்கிட்ட நான் வரமாட்டேன், கர்த்தர் எனக்கு அனுமதி தரல அப்படின்னு. இவங்க போயிட்டாங்க. அங்க போன உடனே இவங்க அந்த ராஜா கேட்கிறான், நீங்க யார் திருப்பி வந்தீங்கன்னு. அப்படி விஷயத்த சொல்லும் போது அவன் அதோடும் கனமான ஊழியக்காரங்களை அனுப்பி நீங்க கூட்டிட்டு வாங்க, நான் நல்லா கனம் பண்ணேன்னு சொல்லுங்க, அவனுக்கு நிறைய பணம் கொடுப்பேன், பொருள் கொடுப்பேன், கூட்டிட்டு வாங்கன்னு அனுப்புறான். மறுபடியும் இவங்க வந்து தங்கி இருக்காங்க. அப்ப அன்னைக்கு இவங்க என்ன செஞ்சிருக்கணும்? முதல்ல வரமாட்டேன்னு சொன்னவன் கர்த்தர் ஒரு முறை தான் சொல்லுவாரு, நான் வரமாட்டேன்னு சொன்னா வரமாட்டேன்னு இருந்திருக்கணும். ஆனா இவன் ரெண்டாவது அவங்க போய் பொன்னையும் பொருளையும் சொன்ன உடனே, முதலாவது பாலாக்கு தன் வீடு நிறைய பொண்ணு தந்தாலும் போக மாட்டேன்னு சொன்னவன் ரெண்டாவது இந்த பணத்து மேல ஆசை வச்சு போறேன், ஆனா கர்த்தர் சொல்றதான் சொல்லுவேன்னு சொல்லி கிளம்பிட்டான். கிளம்பும் போது கர்த்தருக்கு இவனுடைய பயணம் பிரியம் இல்லை. எனவே இவன் போற கழுதையும் என்ன முன்னாடி தேவதூதன் வீசிக்கொண்டிருக்கிற சுடரி வீசி கொண்டிருக்கிற பட்டயத்தோட என்ன கொல்லும்படி வந்து நிக்கிறான். கழுத அப்படியே சோறு மரமா தோறும் பயம் நடுங்குது. இதனுடைய கால் இங்க அகப்படுது, வலிக்குது. அப்ப கழுதை அடிக்கிறான். அந்த அந்த கழுதைக்கு முன்னாடி தேவதூதன் நிக்கிறது இவனுக்கு தெரியல. இவன் இங்க போகும்போது கழுதை அங்க போகும், கழுதை அங்க போகும்போது இவன் காலு இங்க நசுங்கும். இப்படி பாட்டுட்டு இருக்கும் போது 3 முறை அந்த கழுதையை அடிக்கிறான். அப்போது கர்த்தர் கழுதையின் வாயை திறந்தார். முன்னமே ஏதேனில மனுஷர்களை எல்லாம் சபித்து கர்த்தர் வெளியே அனுப்பும் போது எல்லா ஜீவ ஜந்துகளும் அந்த ஜீவ ஜந்துகளுடைய பேசும்படியாக கர்த்தர் மற்ற வார்த்தைகளை பேசாதபடி கர்த்தர் வாயை அடைச்சிட்டார். அதாவது ஏவாளும் ஆதாமும் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் போது கழுத, குதிரை, மாடு, பாம்பு, பல்லி, பாச்சா எல்லாம் ஒன்று பேசும் ஆதாம் ஏவாள்கிட்ட. என்னைக்கு கர்த்தர் வெளியேற்றினாரோ அது 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 ஜாதியோட மட்டும் பேசும்படியாக கர்த்தர் செய்ய தடை பண்ணிட்டார். அதனால கழுத பேசுறது கலைக்கு தான் தெரியும், குருவி பேசுறது குருவிக்கு தான் தெரியும். அப்படி செய்ததுனால இந்த கழுதை வாயை அடைச்சிருந்த வாயை கர்த்தர் திறந்து கழுதை பேசுது. நான் 3 முறை அடிச்சிங்க, நான் சின்ன பருவத்திலேருந்தே நான் தான் நம்ம சுமந்தேன், நம்முடைய வழி சரியா இல்லை, நீ போற வழி கர்த்தருக்கு பிரியம் இல்லை, அதனால கர்த்தர் பாரு உம்மை கொல்றதுக்கு தேவதூதன் வந்து நிக்கிறான்னு சொல்லும் போது கர்த்தர் பிலேயாமுடைய கண்ணை திறக்கிறார். தேவதூதன் உருவன பட்டயத்தோட நிக்கிறார். இதை பிலேயாம பார்த்திருக்கிறான். அப்பமாவது இந்த பாவி மனுஷன் திரும்பி போயிருக்கணும். அப்பமும் போகல, போறான். பொய்யாச்சு, பாலாக்கிட்ட வந்தாச்சு. பல முறை 3 முறை இந்த ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் எத்தனை பண்ணுகிறான். நீங்க எண்ணாகமா 23, 24 அதிகாரம் படிக்கும்போது தெரியும்.
ஒவ்வொரு முறையும் இவன் சபிக்கும் போது வாயை திறந்த உடனே ஆசீர்வாதமான வார்த்தைகளா வரும். ஒவ்வொரு முறையும் இவன் சபிக்கணும்னு வாய் திறப்பான், ஆசீர்வாதமான வார்த்தைகளா வரும். இவனை கண்ட்ரோல் பண்ணி இவன் கண்ட்ரோல் பண்ண முடியாம இவனை மீறி ஆசீர்வாதமான வார்த்தைகள் வருது. அப்போது இவனுக்கு கோபம் வந்துடும். அவன் ஆளாக்கு ராஜாவுக்கு அவன் சத்தம் போடுவான், நான் ஜனங்களை சபிக்கத்தானே நம்ம கூப்பிட்டேன், நீ எப்படி ஜனத்தை ஆசீர்வதிக்கிறன்னு கோவப்பட்ட உடனே இந்த பிலேயாமுக்கு இந்த பாலாக்க பகைக்கவும் முடியல, இந்த ஆசீர்வாதத்தை விடவும் முடியல. இதுக்கு வேண்டி அவன் ஒரு உபாயத்தண்டனை சொல்லி கொடுப்பான். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் கடைசி வசனங்கள் படிச்சீங்கன்னா அவன் என்ன சொல்வான்னா, இந்த ராஜாவை கூப்பிட்டு, இந்த ஜனங்களை யாரும் சபிக்க முடியாது, இவர்கள் ஆசீர்வாதம் பெற்றவர்கள், இவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எனவே நீ ஒண்ணு செய், இந்த ஜனங்களை விட்டு அவங்களுடைய தேவன் திரும்பி விட்டாரானால், இந்த ஜனங்களை விட்டு அவங்க தேவன் அவங்களை விலகிடுவாரானால் இந்த ஜனங்க பலட்சியமாயிருப்பாங்க, சாதாரண மக்களா இருப்பாங்க, அப்ப நீ அவங்கள மேற்கொள்ளலாம்னு சொல்லுவான். சொல்லிட்டு இதுதான் பிள்ளையம்மன் போதனை இப்ப வர்றது. எப்ப என்ன சொல்லுவான்னா, நீ உங்க தெய்வனுக்கு பலி செலுத்தும் போது, உங்க விக்கிரங்களுக்கு பலியிடும் போது, நீங்க கொடைகள் கொடுத்து கொண்டாடும் போது, அந்த பலி விருந்து சாப்பிடுறதுக்கு இஸ்ரவேல் உள்ள ஆம்பளைகளை கூப்பிட வேணும். இஸ்ரவேலுடைய ஆண்களை கூப்பிடும் போது அவங்க கறியை சாப்பிட்டு உங்க கடவுளை வணங்குவாங்க. அப்ப அவங்க எப்போது விக்கிரகத்தை கும்பிடுறாங்களோ அப்போது தெய்வன் அவங்களை விட்டு விலகிடும். அப்ப நீ அந்த ஜனங்களை ஈஸியா மேற்கொள்ளலாம்னு ஒரு பொய்யான தகவலை சொல்லிட்டு பிள்ளையாம் போயிடுவான். சொல்லிட்டு என்ன சொல்லுவானா, நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. பாருங்க, அநேகருக்கு ஜீவியத்தை காத்துக்க முடியாது, தீமையை சகிக்க முடியாது, நஷ்டத்தை சகிக்க முடியாது, அநியாயமான கூலியை வெறுக்க முடியாது. ஆனா சாகும்போது நீதிமான போல சாகணும், அது நடக்காது. இவன் எண்ணாகமோ 22ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது சொல்றான், நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக. காலங்கள் போச்சு, இவன் சொல்லிட்டு போயிட்டான். 25ஆம் அதிகாரம் எண்ணாகும் 25ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் சித்தீமில இருக்கும் போது பாவம் செய்தார்கள். என்ன பாவம் செய்தார்கள்? மோவாபியர் திருவிழா கொண்டாடும் போது, அவர்கள் தேவனுக்கு பலி செலுத்தும் போது, அவர்கள் கறி சாப்பாடு படைக்கும் போது அந்த விருந்து சாப்பிட இஸ்ரவேலில் உள்ள வாலிபரை அழைத்தார்கள். இந்த காரணத்தை வச்சுதான் நம்முடைய சிநேகிதர்கள், நம்முடைய நண்பர்கள், நம்முடைய பிள்ளைகளை அவங்க வீடுகளுக்கு, இந்துக்களுக்கு வீடுகளுக்கு திருவிழாக்கு அனுப்பக்கூடாதுன்னு சொல்றது. அவங்க கறியை சாப்பிட்டு பாவம் விபச்சாரம் பண்ணுவாங்க. இங்க என்ன நடந்தது? அவங்க விருந்து உண்ண அழைத்தார்கள், இவர்கள் விருந்துக்கு போனார்கள், விருந்தை சாப்பிட்டார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், கர்த்தர் விலகினார், ஜனங்களை மோவாபியர் இஸ்ரவேல் ஜனங்களை மேற்கொண்டார்கள். இப்படி இது நடக்கும் போது இந்த யோசுவா 13ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோவாபுக்கும் சண்டை வருது. அப்போது வேதத்தில் சொல்லி இருக்குது, இஸ்ரவேல் ஜனங்கள் வெட்டின எல்லாரோடும் கூட பிலேயாம் என்னும் குறிகாரனையும் வெட்டி போட்டார்கள். 33ஆம் யோசுவா 13ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நினைக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் குறிகாரனாகிய பிலேயாமை வெட்டி போட்டார்கள். இவனுடைய ஆரம்பம் ரொம்ப அழகா இருந்தது. இவன் உபதேசத்தை மாத்தினதுனால, சத்தியத்தை வித்ததுனால, பணத்துக்காக சத்தியத்தை வித்ததுனால குறிகாரனாக மாறினா, வெட்டப்பட்டு செத்து போனான். அவனுடைய முடிவு நீதிமான் முடிவு போல இருக்கல்ல. இப்ப இந்த வசனத்துக்கும் வெளிப்படுத்தல சொல்லப்பட்ட என்ன வசனம்னா, வெளிப்படுத்தல உள்ள சபைகள் ஆதி காலத்துல விசுவாசத்தை விட்டு விலகிட்டாங்க. பேதுரு காலம் முடிஞ்சு போச்சு. இப்போது அப்போஸ்தலர்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்க. சபைகள் இருக்குது. சபைகளில அந்தந்த ஊழியக்காரர்கள் தங்களுக்கு ஏற்ற உபதேசங்களை தெரிந்து கொண்டார்கள். அப்ப ஜனங்களை கவரும்படியாக, ஜனங்களை பிரியப்படுத்தும்படியாக என்ன செஞ்சாங்க? வேறுபாடை விட்டு விட்டார்கள். கர்த்தர் என்ன சொல்றார்? ஆகையால் நீங்கள் அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள், அப்பொழுது நாங்கள் ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாயிருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரராயிருப்பீர்கள்னு 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லியிருக்கு கடைசி வசனத்துல. இவங்க அதை விட்டுக்கிட்டு அங்கேயும் போகலாம் இங்கேயும் போகலாம். நீ விபச்சாரம் பண்றியா, வந்து திருவனந்தெடுத்துக்கா. நீ வந்து வேசித்தனம் பண்றியா, நீ திருவனந்தெடுத்துக்கா. நீ விக்கிரக ஆராதனை பண்றியா, திருவனந்தெடுத்துக்கா. இப்படி திருவிருந்து போன்ற காரியங்களில தேவ ஜனங்கள் அப்படி லீனியன்ஸ் பண்ணிட்டாங்க.
1 கொரிந்தியர் 5 திருச்சபைக்கு பவுல் எழுதும் போது, சகோதரன் என்னப்பட்ட ஒருவன் விபச்சாரக்காரனாயாவது, வேசிக்காரனாயாவது, உதாசீனாவது, பொருளாசைக்காரனாயாவது இருந்தா நீங்க அவனை விட்டு விலக்கி வைக்கணும்னு எழுதி இருக்குது. இந்த செய்தியை அவர்கள் கை கொள்ளல. இதுதான் பிலேயாமின் கொள்கை. விபச்சாரம் பண்ணினாலும், வேசித்தனம் பண்ணினாலும், விக்கிரகாராதனை பண்ணினாலும் சபையில அங்க வைக்கலாம், சபையை விட்டு விலைக்கு வைக்க கூடாது என்பது. இந்த கொள்கையை தான் பிலேயாமின் கொள்கை போதனை என்று சொல்லுது. அதை கர்த்தர் வெறுக்கிறார்.